இந்த அம்மாவுக்கு பொது நோக்கத்தோடு இருந்திருந்தால் 66 எம்எல்ஏ இருக்காங்க. இதில் இப்போ அதிமுக 4 பேர் ஓபிசிக்கிட்ட, 62 பேர் எடப்பாடிக்கிட்ட, 50 பேர் யார் பின்னாடி இருந்திருப்பாங்க? சசிகலா அவர்கள். சசிகலா பின்னாடி இப்போ 50 உறுப்பினர் கூட இல்லை. என்ன காரணம்? சசிகலாவால் அதிமுகவை அறிவிக்கப்பட்ட காலம் வரை சுமூகத்தை நடத்திட்டார். இது ஒரு சரியான பார்வை. அவர் செய்த ஒரே ஒரு தப்பு, வரலாற்று தப்பு என்னன்னா, எடப்பாடி உண்மையாகவே ஒரு பொது உடைமை தத்துவத்தினுடைய தலைவர். காந்தி தேசமே பிஜேபி எதிரிகள் நம்பணும்னா நம்ம பிஜேபி இருந்து எப்படி நம்புவாங்க? இது சாதாரண கணக்கு. முட்டாளுங்க இந்த அதிமுகவில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, கொள்ளைக்கோஷ்டி தலைவருங்க, அவங்களுக்கு மீண்டும் கொள்ளையடிக்கணும், அவ்வளோதான். எடப்பாடி தெளிவாக முடிவு பண்ணார். ரைட்டு, இப்போ பிஜேபியோடு இருந்தால் நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க யாரும். நம்ம 26ல் முதலமைச்சரை ஆக முடியாது. அதனால் என்ன பண்ணார்? வெளியே வந்துட்டார். 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லாமல் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. கட்சியை நம்ம காப்பாற்றணும், சுயநலத்தை விடுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுறாருன்னா என்ன நோக்கமாக இருக்கும்? இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தார் இத்தனை நாள் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போது அந்த கூட்டணியோட அந்த முதலமைச்சர் இதுக்கு மோடியோட இதுக்கெல்லாம் போயிருந்தாருன்னா அவர் எப்படி சேர்த்துக்க முடியுன்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. இல்லைங்க, அதாவது அவரை உள்ளே சேர்த்துனா எடப்பாடி வெளியே போக வேண்டியதான். எங்கே அவர் தங்கமணி, வேலுமணி, வீரமணி மணி வச்சிருக்கலாம், ஓட்டு இருக்காது. இவங்களெல்லாம் அந்த அதிமுகன்ற ஒரு குடைக்குள்ளே இருந்தால் மட்டும் ரெட்டை இலை அந்த ரெட்டை இலை இருந்தால் தான் அந்த தொண்டை உங்கள் பின்னாடி வருவான். ரெட்டை இலை இல்லைன்னா பலாப்பழத்துக்கு போயிடுவான். பலாப்பழம் தான் முக்கியம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றுறது மாதிரியான விஷயங்கள், பாஜகவிலிருந்து தமிழிசை, அண்ணாமலை அவங்களுடைய அந்த உட்கட்சி மோதல் ஒரு பக்கம்னா, அதிமுகவில் பலகாலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் இபிஎஸ் ஓபிஎஸ். அந்த விஷயம் ஓபிஎஸ் ஒரு படி இறங்கி பேசுகிறாரு, அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பேசுகிறதா நம்ம பார்த்தாலும் கூட, அவர் எழுதுகிற கடிதத்தில் அவர் சேர்ற மாதிரியான வார்த்தைகளை அவர் சொல்லலை. அதாவது இறங்கி நம்ம கட்சியை வலுப்படுத்தணுன்ற மாதிரியான பேசலை. சுயநலத்தோடு இருக்காதீங்க, நம்ம கட்சியை காப்பாற்றணும், உங்களை காப்பாற்றிக்கிறதுலே மெயினாக இருக்காதீங்க, மீண்டும் சண்டை போடுற மாதிரியான ஒரு கடிதத்தை தான் அவர் அனுப்பியிருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் கூட இருந்த புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர்லாம் ஒரு பக்கம் இன்னொரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை இபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுக்குறதா இருக்கட்டும், சசிகலா ஒரு பக்கம் பேசுகிறதா இருக்கட்டும், உண்மையாகவே அதிமுகவில் என்ன நடக்குது? இபிஎஸ் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா, இல்லை இபிஎஸ் எடுக்கிறது தான் சரியான முடிவா? ஓபிஎஸ் ஒரு பக்கம் எழுதுகிற கடிதமாக இருக்கட்டும், ஒருங்கிணைக்கும் சொல்லமாக இருக்கட்டும், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் அங்கே? இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடியவர். இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, இத்தனை ஆண்டு காலம் அவர் கடைபிடித்த நெறிமுறைகளை வைத்து பார்க்கிற பொழுது, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் எடப்பாடியினுடைய முகவரி நமக்கு கிடைக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு முந்தைய எடப்பாடி 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. அப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அதுதான் முக்கியம். ஆமாம், சசிகலாவுக்கு அரசியல் எந்த விதமான பொது நோக்கமே இல்லாத ஒரு பெண்மணி. அப்படி நான் நேரடியாக ஏன் குற்றம் சாட்டுறேன்னா, அப்படி பொது நோக்கோடு அந்த அம்மா இருந்திருந்தா ஒரு 50 எம்எல்ஏ நீ கூட இருப்பேன். சரியா நான் சொல்கிற கணக்கு? இந்த அம்மாவுக்கு பொது நோக்கத்தோடு இருந்திருந்தால் 66 எம்எல்ஏ இருக்காங்க. இதில் இப்போ அதிமுக 4 பேர் ஓபிசிக்கிட்ட, 62 பேர் எடப்பாடிக்கிட்ட, 50 பேர் யார் பின்னாடி இருந்திருப்பாங்க? சசிகலா அவர்கள். சசிகலா பின்னாடி இப்போ 50 உறுப்பினர் கூட இல்லை. என்ன காரணம்? சசிகலாவால் அதிமுக தொண்டர்களை ஈர்க்க முடியல. இது அப்போது சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்ட எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் அவர் தான் முதலமைச்சரில் எந்த பிக்கல் பிணக்கு கோஷ்டிகானம், ஆட்சி கவிழ்ப்பு, முறியடிப்பு இப்படி எதுவுமே இல்லை. அதிமுகவை அறிவிக்கப்பட்ட காலம் வரை சுமூகத்தை நடத்திட்டார். இது ஒரு சரியான பார்வை. அவர் செய்த ஒரே ஒரு தப்பு, வரலாற்று தப்பு என்னென்னா,
பிஜேபியோடு சேர்ந்தது. பிஜேபியோடு அவர் சேரலைன்னா இந்த 35 அமைச்சரும் ஜெயிலுக்குள்ள, கட்சியும் ஜெயிலுக்குள்ள, ஓபிஎஸ் தலைவராக இருப்பார். கடைசியாக அதிமுக ஓபிஎஸால் பிஜேபியால் இணைக்கப்பட்டிருக்கும். பிஜேபியால் கண்டிப்பாக இணைக்கப்பட்டு வித்திருப்பார். ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் எங்கே விட்டுருப்பாரு? பிஜேபியில் விட்டுருப்பார். ஏக்நாத் ஷிண்டே இருக்காரா எங்க? மகாராஷ்டிராவில். அதே போல் இவர் பீக்நாத் ஷிண்டே இருப்பார். சரியா? அப்போ எடப்பாடியிடம் இந்த கட்சி கையளிக்கப்பட்டதில் இன்னைக்கு வரைக்கும் பியூரோக்களை வச்சு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு. பத்திரமா பாதுகாத்து எந்த பழுதும் இல்லாமல் இந்த 66 எம்எல்ஏ முதலமைச்சர் வேட்பாளராக யார் மக்கள் ஓட்டு போட்டா? எடப்பாடி. அதுதான் முக்கியம். மக்கள் எடப்பாடி தான், ஜெயலலிதா இல்லை. ஜெயலலிதாவுக்கு இணையா வேறு யாரும் இல்லை, இல்லையா? அப்போது 21 தேர்தலை எடப்பாடி சந்திக்கிற பொழுது நான் அந்த 4.5 வருஷ காலம் அளவீடு பார்க்குறேன். திமுககாரன் அதிமுக ஆட்சியில் திமுககாரனை சௌரியமாக இருந்தான். ஆட்சி கவிழ்க்கணும்னு முடிவு பண்ணால் திமுககாரன் ஓட்டு போட்டு எடப்பாடி காப்பாற்றிருப்பான். எப்போ? அப்போவே 4.5 ஆண்டு காலம். என்ன ரோடு போடுறியா? போடவே வேண்டாம், பில் எடுத்துக்க போ. தூர் வாடுறியா? பணத்தை வாரிக்க, தூரே வார வேண்டாம் போ. கிணறு வெட்டுறியா? கிணறு வெட்டாத, நீ மேட்டரை வெட்டிட்டு போயிட்டே இரு. இப்படி அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அதே பலன் திமுக எதிர்கட்சி மாவட்ட செயலாளருக்கு பலன் கிடைச்சது. இதுதான் எடப்பாடி. எடப்பாடி உண்மையாகவே ஒரு பொது உடைமை தத்துவத்தினுடைய தலைவர். காந்தி தேசமே. அப்போ காந்தியை திமுக வரைக்கும் பாய்ச்சினார். காந்தியை திமுக வரைக்கும் பாய்ச்சினார். அப்போ அதுதான் இந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? வலுவான பிறகு உனக்கும் பெப்ப, கொப்பனுக்கும் பெப்ப, மோடிக்கும் பெப்ப, அமித்ஷாவுக்கும் பெப்ப. ஏன் இனி அங்கே இருந்தா திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. திமுக சிறுத்தை 2 கம்யூனிஸ்ட்டு, வைகோ, வேல்முருகன், முஸ்லீம் லீக்கு, அறிவிக்கப்பட்ட முஸ்லீமுக்கு, அறிவிக்கப்படாத முஸ்லீமுக்கு, கிறித்தவர்கள் எல்லாம் கும்பல் எங்கே போய் சேர்ந்துருச்சு? திமுக கூட்டணியில் எத்தனை சதவீதம் ஜெயிக்குது? 58% ஜெயிக்குது. காங்கிரஸ் எல்லா பக்கம் போயிடுச்சு. அப்போ பார்த்தாரு, மோடியை பிரதமராகலாம் நமக்கு லாபம் இல்லை, நம்ம முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு என்ன வழி? பிஜேபி வெளியே வந்தால் தான் நம்புவாங்க. யார் நம்புவாங்க? முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்து, கம்யூனிஸ்ட் எல்லாம் பிஜேபி எதிரிங்க. பிஜேபி எதிரிகள் நம்பணும்னா நம்ம பிஜேபி வந்து எப்படி நம்புவாங்க? இது சாதாரண கணக்கு. முட்டாளுங்க இந்த அதிமுகவில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, கொள்ளைக்கோஷ்டி தலைவனுங்க, அவங்களுக்கு மீண்டும் கொள்ளையடிக்கணும், அவ்வளோதான். எடப்பாடி தெளிவாக முடிவு பண்ணார். ரைட்டு, இப்போ பிஜேபியோடு இருந்தால் நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க யாரும். நம்ம 26ல் முதலமைச்சரை ஆக முடியாது. அதனால் என்ன பண்ணார்? வெளியே வந்துட்டார். இதுதான் நடந்தது. அப்போது எடப்பாடியோடு அரசியல் பண்ணி இணையாக, அதாவது கட்சியினுடைய இணை செயலாளர், துணை செயலாளர், பொதுச் செயலாளர் வச்சுருந்தாரா இல்லையா? ஓபிஎஸ் இருக்க வேண்டியது தானே. அங்கே என்ன பிரச்சனை? அதாவது தேர்தலை சந்தித்து பல பொட்டிகளை இறக்கி 21ல் பெரிய அரசியல் செய்தவர், எல்லா வேட்பாளர்களுக்கும் பொட்டி அனுப்பினவர் எடப்பாடி. இதில் ஓபிஎஸ் ரோல் என்ன? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாதவர் நீங்கள் தனக்கு இணையாக எப்படி பங்கு கேட்டால் கொடுப்பார்? இல்லை சார், ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு இப்போ பொதுவாக ஒரு குரல் வருது இல்லையா? அது எதனால் வருது? இப்போ ஓபிஎஸ்க்கு நீங்கள் ரோலே இல்லைன்றீங்க, ஓபிஎஸ்க்கு பாஜக போயிட்டாரு அப்படின்றீங்க. அப்படின்னும் போது அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லாமல் ஒரு கடிதத்தை எழுதுறாரு, கட்சியை நம்ம காப்பாற்றணும், சுயநலத்தை விடுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுறாருன்னா என்ன நோக்கமாக இருக்கும்? இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தார் இத்தனை நாள் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போது அந்த கூட்டணியோட அந்த முதலமைச்சர் இதுக்கு, மோடியோட இதுக்கெல்லாம் போயிடுறாருன்னா அவர் எப்படி சேர்த்துக்க முடியுன்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. இல்லைங்க, அதாவது அவரை உள்ளே சேர்த்துனா எடப்பாடி வெளியே போக வேண்டியதுதான். எங்கே? வெளியே. ஆமாம், ஏன்னா அதிமுக வந்து ஓபிஎஸ் கோஷ்டின்னு உருவாகும். அடுத்தது இப்போ ஒரே கோஷ்டி தான், எடப்பாடி கோஷ்டி தான். இல்லை, இந்த ஒன்றிணைந்த அதிமுக சேரணும். இல்லை, அது ஒன்றிணைந்த அதிமுக தாங்க எடப்பாடிட்டு இருக்கு. இல்லை சார், இந்த ஓபிஎஸ் இவங்க வேணும், இவங்க ஒன் மேன் பார்ட்டி தான், வாக்கு வங்கியே இல்லை. ஒரு தொடர் தோல்வியா இருக்காரு. இல்லை, அது இல்லை, இந்த தோல்வி வரத்தான் செய்யும். அதான் எல்லா ஜெயிக்கிற ஆட்கள் பூரா திமுக இருக்காங்களே, அதை உடச்சி கூட்டி வரதால வர்ற வெளியே வராது. அவங்க வந்தா போதும், இவங்க வேண்டாம், இவங்களாம் வந்தா போதும். யாரு? சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட்டு, வேல்முருகன், இவர்கள் வந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். இவர்கள் வேண்டாம். அதான் எடப்பாடி சொல்கிறேன்.
சசிகலா பின்னாடி ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. டிடிவி தினகரனுக்கு பின்னாடி குக்கரும் கிடையாது, அண்டாவும் கிடையாது. ஓபிஎஸ்க்கு பின்னாடி சொந்த தொகுதியிலே நிற்க முடியாமல் எங்கே போய் நிற்கிறார்? ராமநாதபுரம் நிற்கிறார். நீ உண்மையாகவே சொந்த தொகுதினா நின்று ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? செல்வாக்கு இருந்தான் இல்லையே. அப்போது இவங்க 3 பேருக்கு பின்னாடி வெகு தூரம் போயாச்சு. அதிமுக விட்டு அதிமுக ஆஃபீஸை போய் ஒட்டச்சு கடப்பாறை வச்சு நடந்துதா? மண்டையை உடைச்சு ரத்தம் சிந்தி. யார்? அவனும் அதிமுக தொண்டன் தானே. அப்போது எல்லாம் வெகு தூரம் போய் சண்டை போட்டு நீங்கள் பொதுக்குழுவில் விரட்டி விட்டு கடைசி கடத்தில் நிற்கிறீங்க. இப்போ எப்படியா எங்களை சேர்த்துக்குங்க. நீங்கள் யாருங்க ஒன்றிணைக்கிறக்கு? சார் மன்னிச்சு ஏற்றுக்கலாமே சார். ஜெயலலிதா அவர்களே நிறைய மன்னிச்சு ஏற்றிருக்காங்களே. அது ஜெயலலிதா எடப்பாடி ஜெயலலிதா வரல, எடப்பாடி தான். இல்லை அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இல்லை நீங்கள் வந்தால் இணையாக அரசியல் பண்ணணும். ஜெயலலிதா கூட இணைய அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. ஒரே சேர் தான் பொதுக்கூட்ட மேடையில். அதாவது அவங்களோட தலைமையின் கீழ் அவங்க இருப்பாங்க. இவருக்கு வந்து அப்படி இல்லை. ஓபிஎஸ் உள்ளே வந்தாருன்னா எடப்பாடிக்கு இணையாக அரசியல் பண்ணணும். ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். சசிகலா உள்ளே வந்தால் பொதுச் செயலாளர். டிடிவி உள்ளே வந்தால் துணை பொதுச் செயலாளர், பொருளாளர். பொருளை பூரா அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்போ எடப்பாடிக்கு எடப்பாடி என்னவா இருப்பார்? கிளை செயலாளர் ஆயிடுவார் பழையபடி. சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளர் போக வேண்டியதுதான். இப்போ ரூட்டு கிளியராக இருக்குது. ஆனால் 2026 அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 2026 எடப்பாடி சிஎம்ங்க எழுதி வச்சுக்கங்க. 21 இத்தனை கூட்டணி இருந்து எத்தனை சதவீத வித்தியாசம்? 3%. இப்போ திமுக ஓட்டே நாடாளுமன்ற தேர்தலில் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 6% சரி. 6 எங்கே போயிடுச்சு? பாஜக. இப்போ எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினா எடப்பாடி இதுதான் ரேஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க இல்லையா? சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இவங்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்களா பல விஷயங்கள்? சார் நீங்கள் ஒரு வரலாறை பின்னோக்கி போய் பாருங்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவோட அரசியல் பண்ணவர். அப்படி அண்ணாவோட அரசியல் நடமாடும் பல்கலைக்கழகம். அண்ணாவுக்கு அடுத்து நெடுஞ்செழியன் தான். கருணாநிதி கிடையாது. அப்போ ஜெயலலிதா அரசியலே இல்லை. அந்த நடமாடும் பல்கலைக்கழகம் ஜெயலலிதாட்ட போய் இருந்தார். ஜெயலலிதா விட்டு வெளியேறின பிறகு மயிலாப்பூரில் நின்னார். எவ்வளோ ஓட்டு வரணும் தெரியுமா? 684 ஓட்டு. இதுதான் யார் நிலைமை? நெடுஞ்செழியனுக்கே நிலைமை. அப்போ தங்கமணி, வேலுமணி, வீரமணி மணி வச்சிருக்கலாம், ஓட்டு இருக்காது. இவங்களெல்லாம் வந்து அந்த அதிமுகன்ற ஒரு குடைக்குள்ள இருந்தால் மட்டும் ரெட்டை இலை அந்த ரெட்டை இலை இருந்தால் தான் அந்த தொண்டை உங்கள் பின்னாடி வருவான். ரெட்டை இலை இல்லைன்னா பலாப்பழத்துக்கு போயிடுவான். பலாப்பழம் தான் முக்கியம். அதனால் எடப்பாடி யாரையும் சேர்த்த மாட்டாருங்க. யாரையும் சேர்த்த மாட்டார். எடப்பாடி அவர் தான் மதுரையில் தன்னை முடிசூட்டு கொண்டார். மதுரையில் மாநாடு நடந்ததா? அந்த மாநாட்டில் எந்த கொள்கை தீர்மானம்? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், புரட்சி தமிழ். நான் தான் புரட்சி தமிழ். எம்ஜிஆர் தொப்பி கண்ணாடியெல்லாம் போட்டேன். நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். ஆளினால் அழகுராஜா நான் தான். இதுக்கு தான் அங்கே ஒரு 1,00,000 பேர் கூடலாம். எங்கே? மதுரையில். இதுதான். அப்போ புகழேந்தியை போட்டு என்ன பண்ணுறது? ஜேஎஸ்டி பிரபாரம் போட்டு என்ன பண்ணுறது? கேசி பழனிசாமி எதுவும் நடக்காது. எதுவும் அதிமுக ஒட்டுமொத்தமாக எடப்பாடியிடம் முழுமையாக சென்று அடைந்து விட்டது. ரெட்டைலை வந்துருச்சா? தந்திரமாக பிஜேபிக்கு எல்லாம் வாங்க வரைக்கும் அமைதியாக இருந்தார். ஊமா பழனிசாமியாக இருந்தார். இல்லை வாங்கின பிறகு ஏகே பழனிசாமியாக மாறிட்டார். துப்பாக்கி எந்நேரம் தோல் தொங்குது. எடுத்து விட்டா 2 ரவுண்ட்ஸ் பட்டன்னு போயிடும். முதல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி பூச்சி மாதிரி இருந்தார். ரெட்டை இலை கட்சி அலுவலகம் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு இப்போ யாரும் தேவையில்லை. நான் தான், ஜெயலலிதா சொல்லுமில்ல, நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். கட்சி இருக்க வரைக்கும் நான் தான் நிரந்தர. அதே தான் இப்போ எடப்பாடி. அதனால் இவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு பிஜேபிகள் போடலாம். ஒருங்கிணைப்பு பாமகவில் இல்லைன்னா அமமுகவில் போடலாம். அதிமுக விட்டு வெகு தூரம் விலகியாச்சு. இப்போ எப்படியாங்களும் சேர்த்துங்க. இந்த கோரிக்கை எடப்பாடி காது கொடுத்து கூட வாங்குவதற்கு தயாராக இல்லை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.